இனி ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளையும் காக்க முடியும் என இந்தியாவிலேயே முதல் முறையாக குடல் நீட்டிப்பு அறுவை சிகிச்சை சாத்தியமாக்க முடியும் என கேரள மருத்துவர் பத்மேசுடன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள அகல்யா மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இந்தியாவில் முதல் முறையாக பிறந்த குழந்தைக்கு குடல் நீள விரிவாக்கத்துக்கான STEP MASTEP எனும் உயரிய அறுவை சிகிச்சையை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். பிறந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை குறித்து கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மருத்துவ குழுவினர் கூறியதாவது: பிறந்த சில நாட்களிலேயே தீவிர குடல் குறைபாடான டைப் IV ஐலியல் அட்ரீசியா என்ற அரிய நோயினால் பாதிக்கப்பட்ட பாலக்காட்டை சேர்ந்த குழந்தை அமனா மேல் சிகிச்சைக்காக NICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண குழந்தைகளுக்கு சிறுகுடலின் நீளம் 150 முதல் 180 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் இக்குழந்தைக்கு வெறும் 15 சென்டிமீட்டர் மட்டுமே குடல் பகுதி இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் உண்டான ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம் காரணமாக குழந்தைக்கு உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்க முடியாத இக்கட்டான சூழல் ஏற்பட்டது. ஷார்ட் பவுல் சிண்ட்ரோம் என்பது சிறுகுடலின் பெரும் பகுதி அகற்றப்பட்டாலோ அல்லது செயல்படாத நிலையிலோ ஏற்படும் அரிய மருத்துவ நிலை என்றும், இதனால் உணவில் உள்ள சத்துக்கள், நீர் மற்றும் வைட்டமின்கள் உடலில் முழுமையாக உறிஞ்சப்படுவதில் பாதிப்பு ஏற்படும். முக்கிய அறிகுறிகளான அடிக்கடி வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், நீரிழப்பு, சோர்வு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு என்றும், நோயின் தீவிரத்தை பொறுத்து சிறப்பு உணவு முறை, வைட்டமின் மற்றும் தாது பொருள் சத்து மாத்திரைகள், நரம்பு வழி ஊட்டச்சத்து உள்ளிட்ட சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. 1 வருடத்திற்கு மேல் தங்கள் மருத்துவமனையில் ICUவில் வைத்து ஒரு குழந்தையின் குடலை நீட்டிப்பு செய்துள்ளோம். இனி இந்த அறுவை சிகிச்சையும் இந்தியாவில் சாத்தியம் என்பதால் பெற்றோர்கள் கவலை கொள்ள வேண்டாம் என தெரிவித்தனர்.